திருச்சி தூயவளனார் கல்லூரியினுடைய வரலாற்றுத்துறை பேராசிரியர் தாமு வெள்ளையப்பன் அவர்கள் உரையாற்றியுள்ளார். வலசை மற்றும் மூலப்பாளையம், கொடுமணல், துளுக்கர்பட்டி பகுதிகளில் தொல்லியல் அகழாய்வில் ஈடுபட்டவர். மேற்கொண்டு இந்த தொல்லியல் ஆய்வுகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறார். அவர் தற்பொழுது நம்மிடையே உரையாற்ற உள்ளார். எனதருமை ஆசிரியர்களுக்கும் இந்நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். கடைசியாக பேசுகிறதோட கடினம் என்னன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. இந்த நூல் திறனாய்வு கூட்டத்தில் பத்மாவதி அம்மா, ராஜகோபால் ஐயா பேசினதுக்கப்புறம் என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. முனைவர் எழிலரசன் சொன்ன மாதிரி என்ன பேசுகிறதுன்னு தெரியல. அதாவது இந்த நூல் திறனாய்வு கூட்டத்துக்கு என்ன அழைக்கும் பொழுது, அதாவது பூங்குன்றன் ஐயா அணிந்துரை வழங்கிய, முனைவர் பத்மாவதி ஐயா, ராஜகோபால் ஐயா வழங்கிய நூலுக்கு நான் என்ன விமர்சனம் கொடுக்கறது அப்படிங்கிறது எனக்கு வார்த்தைகள் வரல. இருந்தாலும் எனக்கு தெரிந்த ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த ஆய்வாளர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் இவர்களை முதல் 2023 வலசை அகழாய்வில் தான் எனது நண்பர் விக்கி கண்ணன் மூலமாக சந்திக்க நேர்ந்துச்சு. அப்பயே இவங்களோட அந்த துடிப்பான ஆய்வு என்ன சொல்கிற ஆய்வு மேலே உள்ள விருப்பம்னு சொல்ல முடியாது, ஒரு அதீத வேட்கையை என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. நடுக்கல்ல ஒரு செந்தூர் மலை அப்படிங்கிற ஒரு மலையை வெயிலில் காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்தாலும் மதியம் வரைக்கும் தண்ணி கூட இல்லாமல் அந்த சுத்தினதை என்னால் கண்ணால் பார்க்க முடிஞ்சுது. அதுதான் அவர்களை பற்றின முதல் பயணம். அப்புறம் இந்த நூலை பற்றி சொல்லணும்னா, நீலமலை தொல்லியல். இது வரைக்கும் நம்ம நீலகிரி அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருப்போம். அப்போ அந்த கிரி அப்படின்னா என்னென்னா சமஸ்கிருத வார்த்தையிலேருந்து வந்த ஒரு வார்த்தை. அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த மலை அப்படின்ற பொருள். இப்போ இவங்களோட அந்த ஆய்வு, இவங்களோட அந்த தொல்லியல் பற்றி அந்த தலைப்பிலேருந்தே நமக்கு தெரியுது. நீலகிரி அப்படிங்கிற வார்த்தையை சமஸ்கிருதத்தை நீக்கிட்டு நீலமலை அப்படின்றது எழுதியிருக்கிறதே அவரோட முதன்மை புரட்சியாக நம்ம பார்க்கலாம். அப்புறம் இந்த புத்தகம் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 6 இயல்களாக வந்திருக்கு. முதல் இயலில் அவங்க என்ன ஆய்வு செய்கிறாங்க, அந்த ஆய்வு பொருட்களை பற்றின ஒரு சுருக்கமான முன்னோட்டமும், அப்புறம் ஆய்வு பகுதியை பற்றிய ஒரு முன்னுரையும், அதுக்கப்புறம் பாறை ஓவியங்கள், நடுக்கல், அப்புறம் பழங்குடிகள் பற்றிய சடங்குகள், முறைகளை பற்றி அருமையாக தொகுத்திருக்காங்க. இதில் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, நடுக்கல் அந்த கல்லெடுப்பு சடங்குகளும் பழங்குடி சடங்கு முறைகளை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இதில் நமக்கு தொல்லியலில் பல வகையான மெட்டீரியல் ரிமைன்ஸ் அப்படின்னு சொல்கிற தொல்பொருள் எச்சங்கள் பல வகையாக இருக்குது. அதாவது கற்காலத்தை சேர்ந்த ஸ்டோன் டூல்ஸ் அது இருக்கட்டும், அதுக்கப்புறம் நியோலித்திக் பீரியட் புதிய கற்காலத்தை சேர்ந்த கிடைக்கக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மெகாலித்திக்கில் சொல்லப்படுற இந்த நடுக்கல், இது எல்லாமே தொல்லியல் எச்சங்கள்னு சொல்லலாம். நம்ம இதில் இந்த நடுக்கலோட முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பழங்காலத்தில் கிடைக்கக்கூடிய ஸ்டோன் டூல்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நியோலித்திக்கில் கிடைக்கக்கூடிய ஆஷ்மோன்ஸ், இது எல்லாமே மனிதகுல வரலாற்றோட வளர்ச்சியை அறியறதுக்கு பயன்படுறது. ஆனால் இந்த நடுக்கல் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளோட தமிழ் மக்களுக்கு முன்னோடி, அதாவது வரலாற்று காலத்திற்கு முந்தைய காலம். இதை ஏர்லி ஹிஸ்டாரிக், அதாவது அயன் ஏஜ் டு ஏர்லி ஹிஸ்டாரிக் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழர்களுக்கு முன்னாடி ஒரு அது அமெரிக்க இன வரவியலாளர் எல்மான் சர்வீஸ் அவர் மனிதகுல வரலாற்றை பற்றி ஒரு தேரி சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, மனித இனம் எப்படி உருவானுச்சு, பாண்ட், கிளான், ட்ரைப், சீஃப் டைம், கிங்டம் அப்படின்ற ஒரு இதை சொல்லியிருப்பார். அப்போது அந்த கிளான்லேருந்து சீஃப் டைமாக மெகாலித்திக் பீப்புள் வாழ்ந்திருக்காங்க. அதுலேருந்து ஏர்லி ஹிஸ்டாரிக் ஃபேஸ் சங்ககால மக்கள் வாழ்ந்திருக்காங்கும் பொழுது, அப்போ தமிழர்களோட முந்தைய வடிவத்தை நம்ம மெகாலித்திக்கில் பார்க்கலாம். இப்போ அதோட அந்த காலத்தில் கிடைச்ச முக்கியமான ஒரு மெட்டீரியல் கல்ச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மெகாலித்திக் பரியல்ஸ். அதாவது அம்மா சொன்ன மாதிரி கல் பதுக்கை, கல் தட்டம், குடைக்கல், தொப்பிக்கல், இந்த மாதிரியான ஒரு வகைகள். இதோட நீட்சியாக தான் இப்போது கல்லெடுப்பு சடங்குகளை நீலகிரி பகுதிகளில் இந்த குருமர் அப்புறம் இருளர் பழங்குடி மக்கள் என்ன செஞ்சு வராங்க, இதை அழகாக இந்த புத்தகத்தில் ஆவணப்படுத்தியிருக்கு. இந்த கல்லெடுப்பு சடங்கை பற்றி தொல்காப்பியத்திலையும் கூறியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இவர்களோட பழங்குடி சடங்குகளை ஆவணப்படுத்தின ஒரு முறை. வழக்கமாக தொல்லியல் ஆய்வுகளை பெரும்பாலும் மாணவர்கள், இப்போ என் தலைமுறை மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு வட்டார பகுதியை சூஸ் பண்ணிப்பாங்க, இல்லைனா ஏதாவது ஒரு மாவட்ட பகுதி, ஒரு ஆற்றங்கரையை சூஸ் பண்ணி அங்கே என்ன பொருள் கிடைக்குது, எங்கெங்கே என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் ஆவணப்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதிகளில் கிடைக்கக்கூடிய பொருட்களை
அங்கே இருக்கக்கூடிய தொல் பழங்கால மக்களோட இணைத்து அதை தொடர்புபடுத்தி செய்த ஆய்வு வந்து ரொம்ப முக்கியமான ஆய்வாக நான் இதை கருதுகிறேன். டிடி கோசாம்பி சொல்லியிருப்பார் அருமையா, தொல் பழங்காலத்தை பற்றி படிக்கிறேன்னா தொல் பழங்குடிகளை பற்றிய ஆய்வு முக்கியம் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. அதை வலியுறுத்துகிற வகையில் இவங்க இந்த தொல் பழங்குடிகளோட சடங்கு முறைகளை பற்றி ஆவணப்படுத்துறது ரொம்ப முக்கியமாக நான் கருதுகிறேன். இது போன்ற ஆய்வுகள் தற்கால அரசியல் சூழல்லையும் வரலாற்று போகின்ற சூழல்லையும் இது போன்ற ஆய்வுகள் முன்னெடுக்கிறது ரொம்ப முக்கியமாக நான் கருதுகிறேன். ஏன் தொல் பழங்குடிகளை பற்றின ஆய்வு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இப்போ இருக்கிற அரசியல் கருத்தியல்களுக்கு ஏற்ப வரலாறு ரொம்ப மாற்றப்பட்டு வருகிறது. இப்போ என்சிஆர்டி புக்கை பார்த்தீங்கன்னாலும் தெரியும், நிறையா மீம்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. ஒரு டைம் ட்ரம்ப் வந்து இங்கே பார்க்கும் பொழுது காந்தி மியூசியத்துக்கு போயிருப்பார். காந்தி மியூசியமை காட்டி இவர் தான் எங்கள் தேசத்தந்தை நெஞ்சு வழியில் இறந்துருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை சுட்டு இறந்ததான் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னா, இல்லை துப்பாக்கியால் சுட்டா நெஞ்சு வலிக்கும்ல, அதனால இறந்து போயிட்டார் அப்படின்னு. அந்த மாதிரி வரலாற்று மாற்றங்கள் பல வகையில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை வரலாற்று மாற்றத்துக்கு தடுப்பாக தொல்லியல் ஆய்வுகள் வந்து ரொம்ப முக்கியம். அந்த தொல்லியல் ஆய்வுகளை பழங்குடிகளோட இணைத்து பார்க்கறதுங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஆதிச்சநல்லூரில் பார்த்தோம் அப்படின்னா அந்த நெத்தி பட்டயம் தங்கத்தில் கிடைச்சிருக்கும். அப்போ அந்த நெத்தி பட்டயம் தங்கத்தில் கிடைச்சிருக்கு அப்படிங்கும் பொழுது அது ஒரு சாதாரண ஒரு தொல்லியல் கருத்து. ஆனால் இப்பையும் தெற்கு பகுதிகளில் கல்யாணத்தப்போ நெத்தி பட்டயம் கட்டுறது வந்து ஒரு சடங்கு சம்பிரதாயமாக இருக்குது. அப்போது அந்த மெகாலித்திக் பீப்புள் வந்து அந்த ஆதிச்சநல்லூரில் வாழ்ந்த மக்கள் நமக்கு எழுத்து பொறிப்பு கிடைக்கலனாலும் அது தமிழ் மக்கள் தான் அப்படிங்கிறத நம்ம இந்த இனவரைவியல் மூலமாக நம்மளால் நிரூபிக்க முடியும். அதனால் ஒரு தொல்லியல் தளத்தை தொல்லியல் பார்வையில் மற்றும் அகலாயாமல் அந்த பகுதிகளில் உள்ள இனவரைவியல் மூலமாகவும் ஆராயணும் அப்படிங்கிறத மேலும் வலியுறுத்தி இருக்கிறாங்க இந்த ஆய்வு மூலமாக. இதுதான் இப்போதைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். மற்றபடி கூறிய அனைத்தையும் ஐயா அவர்களும் பத்மாவதி அம்மா அவர்களும் மற்ற ஆய்வாளர்களும் கூறியிருக்கிறாங்க. எனக்கு வார்த்தைகளே இல்லை. அழைத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். உரைக்கு நன்றி. அவர் பேசியதிலிருந்து பல விவாதங்களுக்கான ஒரு வாய்ப்பை திறந்து வைத்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கான நேரமெல்லாம் இருக்கும்னு தெரியல, காலம் கடந்து கொண்டு இருக்கிறது. அவர் பேசியதிலிருந்து ரெண்டு விஷயம். ஒன்று சூழலியல், அது முக்கியமாக அவர் சொன்னார். ஒரு நூல் எழுதப்படுது அப்படின்னு சொன்னால் குறிப்பாக பழங்குடிகள் தொடர்பான வரலாறு அப்படிங்கிறது நம்ம வரலாற்று அவங்களுக்கான இடமே இல்லை. குறிப்பாக விளிம்புநிலை மக்களில் பெரும்பாலும் இல்லை. நம்ம இங்கே சமவெளி பகுதியில் இருந்து கொண்டு மற்ற விளிம்புநிலை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்களுக்கும் கீழே ஒரு மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய வரலாறு என்ன, அவர்களுக்கான ஒரு பதிவு என்ன, ஆவணம் என்ன, எதுவுமே இல்லை. வரலாற்றில் மறந்து போன அல்லது அதை இயல்பாகவே அது ஒரு கான்சியஸாகவே நம்ம வந்து அதை விளக்கி கொண்டே போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறது தெரியல, அதை யோசித்து பார்க்கணும். குறிப்பாக சூழலியலோடு இந்த பழங்குடிகள் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். அப்புறம் வரலாற்றை எழுதும் பொழுது நம்ம காலநிலை மாற்றங்கிறத பற்றி இன்றைக்கி விரிவாக பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் விரிவாக பேசக்கூடிய இடத்துல எங்கேருந்து நம்ம இந்த ஒரு வரலாற்று இப்படியான ஒரு விலகல் ஏற்பட்டது, காலநிலை மாற்றத்துக்கான தொடக்க புள்ளி அப்படிங்கும் பொழுது அரச உருவாக்கம் அப்படிங்கிறதுலேருந்தே நமக்கானது தொடங்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். போர் முறைகள் இதுலேருந்தெல்லாம் விரிவாகி ஒரு ஒரு நுகர்வு தன்மையினுடைய உச்சபட்சமான காலகட்டத்தில் நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த நீலமலை தொல்லியல் அதுக்கான திறப்புகளை செய்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மற்றவர்கள் பேசியது போல மானிடவியல், சூழலியல், அதே போல் நம்பிக்கையில் சார்ந்து மற்ற தத்துவியல் சார்ந்து மொழியியல், இலக்கியமெல்லாம் தோன்றுவதற்கு முந்தைய ஒரு காலம், மொழியே தோன்றுவதற்கு முந்தைய ஒரு காலத்தினுடைய ஆவணங்களாக அவைகள்லாம் இருக்கின்றன. இதெல்லாம் இணைத்து கொண்டு நம்ம பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத இன்றைய உரையினூடாக நம்ம பார்க்கலாம். குறிப்பாக அவர் வெள்ளையப்பன் பேசியதிலிருந்தும் நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இந்த நூல் குறித்த ஒரு ஏற்புரை இருவர் சுதாகரும் குமரவேலும் மாற்ற இருக்கிறார்கள். அதுக்கு முன்பாக இந்த நூல் ரெண்டு களத்தில் முக்கியமான பணிகளை செய்திருக்காரு. ஒன்று தொல்லியல் துறையில் தொல்லியல்ங்கிற அந்த புலத்துக்குள்ள பல்துறை பார்வைகளை இணைத்து கொண்டு வரலாற்றை வேறொரு கோணத்தில் நம்ம பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பையும், இன்னொன்று இந்த பழங்குடிகள் பற்றி அல்லது ஒரு மக்களை பற்றி ஆய்வு செய்யணும்னு சொன்னால் அந்த இது நமக்கு ஐரோப்பியர் மரபிலிருந்து இது நம்ம பார்க்குறோம். அவங்க இங்கே ஸ்டடி அப்படிங்கிறதே இந்த சமூகத்தை புரிந்து கொள்வதற்காக செய்கிறாங்க. இப்போ இந்த ஆய்வு எதற்காக செய்யப்பட்டது அப்படிங்கும்போது நமக்கு வெளிப்படையாக தெரியுது, பழங்குடி மரபை அல்லது தொல்லியல் பின்புலத்திலிருந்து பதிவு செய்யணும் அப்படிங்கிறது. இது இந்த சமூகத்தினுடைய இதில் பேசப்பட்டிருக்கக்கூடிய பழங்குடிகளுக்கு ஏதாவது ஒரு பயனை தந்ததா அப்படின்னு கேட்டால் மிக நிச்சயமாக சொல்ல முடியும். பழங்குடிகள் சாலை வசதிகளே இல்லாத பகுதிகளுக்கு சாலை வசதிகளையும் கல்விக்கான ஏற்பாடுகளையும் அதே போல் மற்ற அவர்களுடைய பொருளாதார திட்டங்களை ஊக்குவிப்பதற்கான வாய்ப்புகளை மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து செய்திருக்காங்க. அந்த நிகழ்வுக்கு வந்திருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் இதை உன்னிப்பாக கவனித்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட இந்த 3-4-5 மாதங்களில் இதுக்கான ஒரு மாற்றத்தை இந்த நூல் வழியாக பார்த்துருக்கு. வெறுமனே வனத்துறை மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் எல்லாமே இது பழங்குடிகள் மீது ஒரு பார்வையை மாற்றியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்.
இன்னும் ஆவணப்படுத்தப்படாமல் இருந்த பகுதிகளை எல்லாம் இது ஒரு கைடு மாதிரி, கையேடு மாதிரி வனத்துறையினருக்கு கையில் போகும் பொழுது அவர்கள் இந்தந்த இடங்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கணும் அவங்களுடைய ஒத்துழைப்பில் போய் அடுத்தடுத்த பணிகளையும் அவர்கள் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த வகையில் ஒரு குமரவேல் மட்டும் அல்ல, சுதாகர் மட்டும் இல்லை, அவரோடு பெரிய ஒரு படை இருக்கிறது, ஒரு நம்பிக்கையான படை.